வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அவசியமான தகவலை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் தெரிந்துக்க போகிறோம். கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நேர்கள், உங்களுக்கு கண் ரீதியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஒரு தீர்வாகவும் ஒரு மருந்தாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த மாதிரி உணவு விளக்கத்தை நாம் பின்பற்றி வரும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு கண் ரீதியாக நடக்கும், இதனால் நம்மளுக்கு கண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி குறையுது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தை பற்றி நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி உணவு பழக்கத்தை நாம் பின்பற்றி வரும் பொழுதே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் கண் ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுபோல் புதிய ஆரோக்கிய தகவலை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகில் கண் பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண் பிரச்சனை இல்லாதவர்களே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அனைவருக்கும் ஒரு தீராத நோயாக வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் ரீதியான பிரச்சனைகளை நாம் சொல்லலாம். ஸோ நமக்கு கண் ரீதியான பிரச்சனைகளை குறைவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய உணவு பழக்கத்தில் சில உணவுகளை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த உணவு முறைகளை நாம் பின்பற்றும் போது கண் ரீதியான பிரச்சனைகளும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிச்சயமாக நமக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படின்ற வார்த்தை மிகப்பெரிய ஒரு பிரபலமான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய கண்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு உங்களுடைய கண்களை நன்கு கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வழிநடத்துவதற்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கண் பார்வை உங்களுடைய உணவு விருப்பங்களை பொறுத்து தான் நமக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். இது ஆய்வு ரீதியாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உணவில் உள்ள பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் பரந்த அளவிலான கண் நோய்களை தடுக்கவும் வயது தொடர்பான தசை சிதவில் இருந்து உங்களுடைய கண்களை பாதுகாக்கவும் உதவுவதாக சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட உணவு வகைகளை இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பின்பற்றுவது அவசியம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமான உடலுக்கு அடிப்படை ரொம்பவே தேவை அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமான உணவில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், தாதுக்கள், வைட்டமின்கள், புரதங்கள், நார்ச்சத்து மற்றும் நீர், இது அனைத்துமே சீரான கலவையாக அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அழகான மற்றும் கவர்ச்சிகரமான கண்கள் மற்றும் தெளிவான பார்வைக்கு பல்வேறு ஊட்டச்சத்துகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளின் பல்வேறு பொதுவான ஆதாரங்களையும் நம்மளுடைய கண்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் உதவுவதாக சொல்லப்படுது. ஸோ எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய கண் ரீதியான பிரச்சனைகளை குறைப்பதற்கு கொட்டைகள் மற்றும் உலர்ந்த பழங்களை நிச்சயமாக நீங்கள் சாப்பிடலாம். பாதாம், பாதாமி, முந்திரி போன்ற கொட்டை வகைகளை சிற்றுண்டியாக நீங்கள் சாப்பிட்டு வருவது உங்களுடைய கண்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதில் வைட்டமின் இ நிச்சயமாக நிறைந்திருக்கு. இது கண்புரை நோயிலிருந்து தடுக்க உதவுவதாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோளத்தை சொல்லலாம். சோளத்தில் லூட்டின் என்ற சத்து அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இது நம்மளுடைய கண்களில் பலவிதமான பாதிப்பை குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீல ஒளியால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இரத்தத்தில் உள்ள அதிக அளவு, அதாவது இரத்தத்தில் உள்ள கெட்ட சக்திகளை குறைப்பதற்கும் கண்புரை நோய்களை குறைப்பதற்கும் இது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது நமக்கு கண்புரை சம்பந்தப்பட்ட அபாயத்தை குறைப்பதோடு வலுவடைய செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கிவி பழத்தை சொல்லலாம். ஒரு ஆய்வில் ஒரு நாளைக்கு 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கிவி பழங்களை சாப்பிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதனால நமக்கு கண்கள் ரீதியாக மாகுலர் சிதைவை 30% குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிவியால் அதிக அளவு லூட்டின் மற்றும் நிறைய சத்துகள் நிறைந்திருக்கு. இதனால தினசரி கிவி பழங்களை நீங்க கண்டிப்பாக உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக திராட்சை சொல்லலாம். திராட்சையால் நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகளை நிச்சயமாக நாம தவிர்க்கலாம். அடுத்தபடியாக கீரையை தினசரி நாம சேர்த்து கொள்வதால் கண்டிப்பாக கண் ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். பசலைக்கீரையில் நிறைய வைட்டமின் சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதனால பசலைக்கீரை ஆரோக்கியமான கண்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருதய அமைப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை பராமரிக்க இது மிகவும் உதவிகரமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பசலைக்கீரையில் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்க இந்த காரணத்தினால் நமக்கு ஆரோக்கியமான கண்களை பராமரிப்பதற்கு இது உதவியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால கண் அரிப்பு கண் கோளாறுகள் ஏற்படுவதை நிச்சயமாக நாம தவிர்க்கலாம். வறண்ட கண்களுக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கண் புரையை தடுப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தினசரி நீங்க பசலை கீரையை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தை சொல்லலாம். ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம உட்கொண்டு வரதுனால கண் ரீதியான பார்வை குறைபாடுகள் நிச்சயமா நமக்கு ஏற்படுவதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பச்சை பட்டாணி மற்றும் பப்பாளியை சொல்லலாம். இதை தினசரி உங்களுடைய உணவில் நீங்க சேர்த்து வரும்பொழுது நிச்சயமாக கண் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலம் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கண்ணிற்கு தேவையான சக்திகள் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்ணில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் இதனால நிச்சயமா குறையுங்க. அதுபோல தக்காளியை சேர்த்து கொள்வதால் என்ன மாதிரியான கண்ணுக்கு நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை மற்றும் ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சேதத்திலிருந்து நிச்சயமா பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். கண்புரை வளர்ச்சிக்கு இது வழிவகுத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தக்காளியை நீங்க தினசரி உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளும் போது நிச்சயமா இதன் மூலம் நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கேரட்டை சொல்லலாம். பொதுவாகவே கேரட் கண்களுக்கு நல்லது அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு உணவுப் பொருளாக நிச்சயமாக இருக்கிறது. இந்த கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால விழித்திரையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இது தடுக்க செய்வதாக சொல்லப்படுது. மறக்காமல் கண்டிப்பாக தினசரி நீங்க கேரட்டை உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்வது மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அனைத்திற்குமே மீன் வகைகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினசரி மீன்களை சாப்பிட்டு வருவதும் நம்மளுடைய கண்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. பார்வை திறனை மேம்படுவதற்கு என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு பார்வைக்கு வைட்டமின் ஏ நிறைந்துள்ள உணவுகளை நீங்க நிச்சயமாக சாப்பிடலாம். அதாவது கேரட், சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, கீரை, முட்டை, பால் இந்த மாதிரி உணவுகளை நிச்சயமாக நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். விழித்திரை ஆரோக்கியத்திற்காக என்ன மாதிரியான உணவுகளை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு நிறைந்த மீன், அதாவது சால்மன், மத்தி, இந்த மாதிரி ஆழி விதை, இந்த மாதிரி சியா விதைகளை நீங்க தினசரி உட்கொண்டு வரலாங்க. வலுவான இரத்த நாளங்களுக்கு வைட்டமின் சி நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை நிச்சயமாக நீங்க சாப்பிடலாம். அதுல ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, குடைமிளகாய், கிவி மற்றும் தக்காளிகளை நீங்க சேர்த்து கொள்ளலாம். வயது தொடர்பான கண் பாதிப்பை தடுப்பதற்கு வைட்டமின் இ நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை நிச்சயமாக நீங்க சாப்பிடலாம். அதற்காக சூரியகாந்தி விதைகள், வேர்க்கடலை, தாவர எண்ணெய்கள், பாதாம் இந்த மாதிரி பொருட்களை நீங்க நிச்சயமாக சேர்த்து கொள்ளலாம். அதுபோலவே வறண்ட கண் பிரச்சனைகளை தடுப்பதற்கு எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர், தேங்காய் நீர் மற்றும் தர்பூசணி, வெள்ளரி போன்ற நீரேற்றம் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நிச்சயமா நீங்க சாப்பிட்டு வரலாங்க.
ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கண் ரீதியான குறைபாடுகளை குறைப்பதற்கு நம்மளுடைய உணவு பழக்கத்தை எந்த மாதிரி முறையில் மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.